ஓம் சாந்தி. இன்றைய முரளி 20/1/2025. பாப் தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, ஞானத்தை தாரணை செய்வதோடு கூடவே சத்தியுக ராஜ்யத்திற்காக நினைவு மற்றும் பவித்திரத்தின் பலத்தையும் சேமியுங்கள். கேள்வி: இப்போது குழந்தைகள், உங்கள் முயற்சியின் லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? பதில்: சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மிக இனியவராக மாற வேண்டும், எல்லோரையும் அன்பாக நடத்த வேண்டும். இதுதான் உங்கள் முயற்சியின் லட்சியம். இதனால் நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவராக 16 கலைகள் சம்பூர்ணமாக ஆவீர்கள். கேள்வி: யாருடைய செயல் உயர்வாக இருக்குமோ அவரது அடையாளம் என்ன? பதில்: அவரால் யாருக்கும் துக்கம் ஏற்படாது. தந்தை எப்படி துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவரோ அப்படி உயர்ந்த செயலை செய்பவரும் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவராக இருப்பார். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள் பிரபு. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இப்படி இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகளே என்று யார் சொன்னார்? 2 தந்தைகளும் சொன்னார்கள். நிராகாரரும் சொன்னார், சாகாரரும் சொன்னார். அதனால் இவர்களை தந்தை தாதா என்று சொல்கிறார்கள். தாதா சாகாரி. இப்போது இந்த பாடல் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. தந்தை வந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். மேலும் தந்தை முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புத்தியில் அமர்த்தி இருக்கிறார். நாம் 84 பிறவிகளை முடித்துவிட்டோம். இப்போது நாடகம் முடிவது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இப்போது யோகத்தால், அதாவது நினைவால் நாம் பாவனமாக மாற வேண்டும். இங்கே ஒவ்வொரு விஷயத்திலும் நினைவும் ஞானமும் நடக்கிறது. பாரிஸ்டரை நிச்சயம் நினைவு செய்வார்கள், மேலும் அவரிடமிருந்து ஞானத்தையும் பெறுவார்கள். அதுவும் யோகம் மற்றும் ஞானத்தின் பலம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே இது புதிய விஷயமாக இருக்கிறது. அந்த யோகம் மற்றும் ஞானத்தால் எல்லைக்கு உட்பட்ட பலன் கிடைக்கிறது. இங்கே இந்த யோகம் மற்றும் ஞானத்தால் எல்லையற்ற பலன் கிடைக்கிறது. ஏனென்றால் சர்வசக்திவானின் அத்தாரிட்டி இருக்கிறது. நான் ஞான கடலாகவும் இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகள், நீங்கள் இப்போது சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள். மூலவதனம், சூட்ச்மவதனம் எல்லாம் நினைவில் இருக்கின்றன. தந்தையிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அதுவும் கிடைத்திருக்கிறது. அதனால் ஞானத்தையும் தாரணை செய்ய வேண்டும். மேலும் ராஜ்யத்திற்காக தந்தை குழந்தைகளுக்கு யோகத்தையும் பவித்திரத்தையும் கற்பிக்கிறார். நீங்கள் பவித்திரமாகவும் ஆகிறீர்கள். தந்தையிடமிருந்து ராஜ்யத்தையும் பெறுகிறீர்கள். தந்தை தன்னை விட உயர்ந்த பதவியை கொடுக்கிறார். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து எடுத்து பதவியை இழந்து விட்டீர்கள். இந்த ஞானம் குழந்தைகள் உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது. மிக உயர்ந்தவராக மாறும் ஞானம் மிக உயர்ந்த தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. இப்போது நாம் பாப்தாதாவின் வீட்டில் அமர்ந்து இருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். இந்த தாதா அம்மாவாகவும் இருக்கிறார். அந்த தந்தை வேறாக இருக்கிறார். மற்றபடி இவர் தாயாகவும் இருக்கிறார். எனினும் இவர் ஆண் சரீரத்தில் இருப்பதால் மாதாவை நியமிக்க வேண்டியிருக்கிறது. இவரையும் தத்தெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர் மூலமாக பிறகு படைப்பு நடக்கிறது. படைப்பும் தத்தெடுக்கப்படுகிறது. தந்தை ஆஸ்தி கொடுப்பதற்காக குழந்தைகளை தத்தெடுக்கிறார். பிரம்மாவையும் தத்தெடுக்கிறார். பிரவேசம் செய்வது அல்லது தத்தெடுப்பது ஒரே விஷயமாக இருக்கிறது. இதை குழந்தைகள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி புரிந்து கொள்கிறீர்கள். பிறருக்கும் புரிய வைக்கிறீர்கள். நாங்கள் எங்கள் பரமபிதா பரமாத்மாவின் ஸ்ரீமத்துப்படி இந்த பாரதத்தை மீண்டும் மிக உயர்ந்ததாக மாற்றுகிறோம் என்று எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும். தாமும் அப்படி ஆக வேண்டும். நான் உயர்ந்தவராக மாறியிருக்கிறேனா? ஏதாவது கெட்ட காரியத்தை செய்து யாருக்கும் துக்கத்தை கொடுப்பது இல்லையே என்று தன்னை பார்க்க வேண்டும். நான் குழந்தைகளை சுகவாசிகளாக மாற்ற வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அதனால் நீங்களும் எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தை ஒருபோதும் யாருக்கும் துக்கத்தை கொடுக்க முடியாது. துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்பதே அவரது பெயர். மனம், சொல், செயலால் நான் யாருக்கும் துக்கத்தை கொடுப்பதில்லை தானே என்று குழந்தைகள் தன்னை சோதனை செய்ய வேண்டும். சிவுபாபா ஒருபோதும் யாருக்கும் துக்கத்தை கொடுப்பது இல்லை. நான் ஒவ்வொரு கல்பமும் குழந்தைகள் உங்களுக்கு இந்த எல்லையற்ற கதையை சொல்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நாம் நமது வீட்டிற்கு செல்வோம், பிறகு புதிய உலகத்திற்கு வருவோம் என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த படிப்பின் அடிப்படையில் கடைசியில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆவீர்கள். வீட்டிற்கு திரும்பி சென்று பிறகு நம்பர்வார் பாகத்தை நடிக்க வருவீர்கள். இங்கே ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டு இருக்கிறது. இப்போது என்ன முயற்சி செய்வீர்களோ அதே முயற்சி உங்களுக்கு ஒவ்வொரு கல்பமும் சித்தியாகும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும்.
படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் ஞானத்தை தந்தையை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்பதை முதலில் நீங்கள் எல்லோருடைய புத்தியிலும் உட்கார வைக்க வேண்டும். மிக உயர்ந்த தந்தையின் பெயரையே தொலைத்து விட்டார்கள். திரிமூர்த்தி என்ற பெயரும் இருக்கிறது, திரிமூர்த்தி சாலையும் இருக்கிறது, திரிமூர்த்தி ஹவுஸும் இருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரை திருமூர்த்தி என்று சொல்கிறார்கள். இந்த மூவரையும் எந்த சிவபாபா படைக்கிறாரோ அந்த முக்கியமானவரின் பெயரையே தொலைத்து விட்டார்கள். மிக உயர்ந்தவர் சிவபாபா என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். பிறகு இருப்பது திரிமூர்த்தி. தந்தையிடமிருந்து குழந்தைகள் நாம் இந்த ஆஸ்தி பெறுகிறோம். தந்தையின் ஞானமும் ஆஸ்தியும் நினைவில் இருந்தால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தந்தையின் நினைவில் இருந்து நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஞானத்தின் அம்பு எய்தால் அதன் தாக்கம் ஏற்படும், அதில் சக்தி வந்துவிடும். நினைவு யாத்திரையால் சக்தி கிடைக்கும். இப்போது சக்தி காணாமல் போய்விட்டது. ஏனென்றால் ஆத்மா தமோ பிரதானமாக மாறிவிட்டது. நாம் தமோ பிரதானத்திலிருந்து எப்படி சதோ பிரதானமாக மாறுவது என்ற முக்கிய கவலை இப்போது இருக்க வேண்டும். இதுதான் மன்மனா பவ என்பதின் அர்த்தம். மன்மனா பவ என்பதின் அர்த்தம் என்ன என்று யார் கீதை படிக்கிறார்களோ அவர்களிடம் கேட்க வேண்டும். என்னை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைக்கும் என்று யார் சொன்னார்? ஸ்ரீ கிருஷ்ணர் ஒன்றும் புதிய உலகை ஸ்தாபனை செய்வது கிடையாது. அவர் இளவரசர் பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று பாடப்பட்டு இருக்கிறது. இப்போது செய்பவர், செய்ய வைப்பவர் யார்? மறந்துவிட்டார்கள். அவரை சர்வவியாபி என்று சொல்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்ற அனைவருக்குள்ளும் அவரே இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்போது இது அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. உங்களை 5 விகார வடிவ ராவணன் எவ்வளவு முட்டாளாக மாற்றிவிட்டான் என்று தந்தை சொல்கிறார். நாமும் முதலில் அப்படி இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆமாம், முதலில் உத்தமத்திலும் உத்தமராக நாமே இருந்தோம். பிறகு கீழே இறங்கி பெரிய பதித்தராக மாறினோம். பகவான் ராமர் குரங்கு படையை பெற்றார் என்று சாஸ்திரத்தில் காட்டியிருக்கிறார்கள். அதுவும் சரிதான். நாம் உண்மையில் குரங்கை போல இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். இது கீழான உலகம் என்ற உணர்வு இப்போது வருகிறது. ஒருவர் பிறரை நிந்தனை செய்து முள்ளாகி குத்தி கொண்டு இருக்கிறார்கள். இது முட்களின் காடு, அது மலர்களின் தோட்டம். காடு மிக பெரியதாக இருக்கிறது, தோட்டம் பெரியதாக இருப்பது இல்லை. உண்மையில் இந்த நேரம் இது மிகப்பெரிய முட்களின் காடாக இருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் மலர்களின் தோட்டம் எவ்வளவு சிறியதாக இருக்கும். இந்த விஷயங்களை குழந்தைகள் நீங்கள் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி புரிந்து கொள்கிறீர்கள். யாரிடம் ஞானமும் யோகமும் இருக்காதோ, சேவையில் மூழ்கி இருப்பது இல்லையோ, அவரது மனதில் மகிழ்ச்சியும் இருக்காது. தானம் செய்தால் மனிதர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இவர் முன்னால் ஜென்ம ஜென்மங்களாகத்தான் புண்ணியம் செய்திருக்கிறார், அதனால் நல்ல பிறவி கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஒருவர் பக்தராக இருக்கிறார், நான் நல்ல பக்தரின் வீட்டில் பிறவி எடுப்பேன் என்று நினைக்கிறார். நல்ல கர்மத்தின் பலன் நல்லதாக இருக்கும். தந்தை அமர்ந்து கர்ம அகர்ம விகர்மத்தின் விளைவுகளை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். உலகம் இந்த விஷயத்தை அறியாது. இப்போது ராவண ராஜ்யமாக இருக்கும் காரணத்தால் மனிதர்களின் செயல் அனைத்தும் கெட்டுப்போவது உங்களுக்கு தெரியும். பதித்தராக மாறியே ஆக வேண்டும். 5 விகாரங்கள் அனைவருக்குள்ளும் பிரவேசம் செய்திருக்கிறது. தான புண்ணியம் போன்றவற்றை செய்கிறார்கள். அல்ப காலத்திற்கு அதற்கு பலன் கிடைக்கிறது. இருந்தும் பாவங்களை செய்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் என்ன கொடுக்கல் வாங்கல் செய்தாலும் அது பாவமாகவே இருக்கிறது. தேவர்களின் முன்னால் எவ்வளவு சுத்தமாக போகு வைக்கிறார்கள், சுத்தமாகி வருகிறார்கள். எனினும் எதையும் அறியவே இல்லை. எல்லையற்ற தந்தையும் எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். ஈசன் சர்வவியாபி சர்வசக்திவான் என்று தாம் புகழ் பாடுவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். எனினும் இது அவர்களுடைய தலைகீழ் வழி என்று தந்தை சொல்கிறார். மிக உயர்ந்த பகவானாக ஒருவரே இருக்கிறார், நாங்கள் அவரையே நினைவு செய்கிறோம் என்று நீங்கள் முதலில் தந்தையின் புகழை பாடுகிறீர்கள். ராஜயோகத்தின் குறிக்கோளும் முன்னால் நிற்கிறது. இந்த ராஜயோகத்தை தந்தையே கற்பிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரை தந்தை என்று சொல்ல மாட்டார்கள், அவர் குழந்தையாக இருக்கிறார். சிவனை தந்தை என்று சொல்கிறார்கள், அவருக்கு சொந்த தேகம் இல்லை. இதை நான் கடனுக்கு பெறுகிறேன், எனவே இவரை பார்த்தாதா என்று சொல்கிறார்கள். அவர் மிக உயர்ந்த நிராகார தந்தை. படைப்பிற்கு படைப்பிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. லௌகீக சம்பந்தத்தில் மகனுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது, மகளுக்கு கிடைக்க முடியாது. ஆத்மாக்கள் நீங்கள் எனது மகன்கள், பிரஜாபிதா பிரம்மாவின் மகன்களாகவும் மகள்களாகவும் இருக்கிறீர்கள் என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். பிரம்மாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது, தந்தையுடையவராக மாறினால்தான் ஆஸ்தி கிடைக்க முடியும். இதை தந்தை குழந்தைகள் உங்கள் முன்னால் அமர்ந்து புரிய வைக்கிறார். இதற்கு எந்த சாஸ்திரத்தையும் உருவாக்க முடியாது. நீங்கள் எழுதுகிறீர்கள்,
லிட்ரேச்சரை அச்சடிக்கிறீர்கள். இருந்தும் டீச்சரை தவிர வேற யாரும் புரிய வைக்க முடியாது. டீச்சர் இல்லாமல் புத்தகத்தை வைத்து மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போது நீங்கள் ஆன்மீக டீச்சர்களாக இருக்கிறீர்கள். தந்தை விதை ரூபமாக இருக்கிறார். அவரிடம் முழு மரத்தின் முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. டீச்சரின் உருவில் அமர்ந்து உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். நம்மை சுப்ரீம் தந்தை தனது குழந்தைகளாக மாற்றியிருக்கிறார். அவர் நமக்கு டீச்சராக பாடம் கற்பிக்கிறார் என்று குழந்தைகள் உங்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அவர் உண்மையான சத்குருவாகவும் இருக்கிறார். கூடவே அழைத்தும் செல்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒருவரே இருக்கிறார். மிக உயர்ந்த தந்தையே ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் பாரதத்திற்கு ஆஸ்தி கொடுக்கிறார். அவருக்கு சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். உண்மையில் சிவனோடு திரிமூர்த்தியும் இருக்க வேண்டும். நீங்கள் திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடுவதால் மட்டும் எந்த விஷயமும் நிரூபிக்கப்படாது. தந்தை வருகிறார். பிரம்மாவிற்கு பிறவி ஏற்படுகிறது. குழந்தையானீர்கள். பிராமணரானீர்கள். குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. தந்தை தானே வந்து ஸ்தாபனை செய்கிறார். குறிக்கோள் முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை போட்டதால் முழு கீதையின் மகத்துவமும் போய்விட்டது. இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இதே தவறு மீண்டும் நடக்க இருக்கிறது. விளையாட்டு முழுவதும் ஞானம் மற்றும் பக்தியாக இருக்கிறது. செல்ல குழந்தைகளே, சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். அப்பா மற்றும் ஆஸ்தி எவ்வளவு எளிதாக இருக்கிறது. மன்மனா பவ என்பதின் அர்த்தம் என்ன என்று நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேளுங்கள். என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். பகவான் என்று யாரை சொல்வது என்று கேளுங்கள். மிக உயர்ந்தவர் பகவான் தானே. அவரை சர்வவியாபி என்று சொல்ல மாட்டார்கள். அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். இப்போது திரிமூர்த்தி சிவ ஜெயந்தி வருகிறது. நீங்கள் திரிமூர்த்தி சிவனின் சித்திரத்தை உருவாக்க வேண்டும். மிக உயர்ந்தவர் சிவன். பிறகு சூட்ச்ம வதனவாசிகள் பிரம்மா, விஷ்ணு, சங்கர். மிக உயர்ந்தவர் சிவு பாபா. அவர் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். அவரது ஜெயந்தியை நீங்கள் ஏன் கொண்டாடுகிறீர்கள்? நிச்சயம் அவர் பாரதத்திற்கு ஆஸ்தி கொடுத்திருந்தார். அவர்களின் ராஜ்யம் இருந்தது. இதில் உங்களுக்கு ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர்களும் உதவி செய்வார்கள். ஏன் என்றால் அவர்கள் சிவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் உங்கள் கொடியை ஏற்றுங்கள். ஒரு பக்கம் திரிமூர்த்தி மற்றும் காலசக்கரம், மறுபக்கம் மரம். உண்மையில் உங்கள் கொடி இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்படி உருவாக்க முடியும் தானே? கொடியேற்றுங்கள். அதை எல்லோரும் பார்க்கட்டும். முழு விளக்கமும் இதில் இருக்கிறது. கல்ப விருட்சமும் நாடகமும் இதில் முற்றிலும் தெளிவாக இருக்கிறது. நமது தர்மம் பிறகு எப்போது வரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடும். தானாகவே அவரவர் கணக்கு பார்ப்பார்கள். எல்லோருக்கும் இந்த சக்கரத்தையும் மரத்தையும் பற்றி புரிய வைக்க வேண்டும். கிறிஸ்து எப்போது வந்தார்? அவ்வளவு நேரம் அந்த ஆத்மாக்கள் எங்கே இருக்கின்றன? நிராகாரி உலகம் என்று நிச்சயம் சொல்வார்கள். ஆத்மாக்கள் நாம் உருவத்தை மாற்றி இங்கே வந்து சாக்கார ஆகிறோம். நீங்களும் உருவத்தை மாற்றி சாக்காரத்திற்கு வாருங்கள் என்று தந்தைக்கும் சொல்கிறார்கள். இங்கே தானே வர வேண்டும். சூட்ச்ம வதனத்திற்கு வரமாட்டார். நாங்கள் எப்படி உருவை மாற்றி பாகத்தை நடிக்கிறோமோ அப்படி நீங்களும் வாருங்கள். மீண்டும் வந்து ராஜயோகத்தை கற்பியுங்கள் என்று சொல்கிறார்கள். ராஜயோகமே பாரதத்தை சொர்க்கமாக மாற்றும். இது மிக பெரிய எளிய விஷயம். குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். தாரணை செய்து பிறரை செய்ய வைக்கவும் வேண்டும். அதற்காக எழுத படிக்க வேண்டும். தந்தை வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். சரியாக கிறிஸ்துவிற்கு 3000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் பாரடைஸாக இருந்தது என்று சொல்கிறார்கள். அதனால் திரிமூர்த்தி சிவனின் சித்திரத்தை எல்லோருக்கும் அனுப்ப வேண்டும். திரிமூர்த்தி சிவனுக்கு தபால் தலை உருவாக்க வேண்டும். இந்த தபால் தலை செய்வதற்கும் டிபார்ட்மெண்ட் இருக்கும். டெல்லியில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வேலையை செய்ய முடியும். நமது தலைநகரமாகவும் டெல்லி இருக்க வேண்டும். முதலில் டெல்லியை பரிஸ்தான் என்று அழைத்தார்கள். இப்போது சுடுகாடாக இருக்கிறது. அதனால் இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் வர வேண்டும். இப்போது நீங்கள் சதா மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். மிக மிக இனியவராக மாற வேண்டும். எல்லோரையும் அன்பாக நடத்த வேண்டும். அனைத்து குணங்களும் நிறைந்து 16 கலைகள் சம்பூரணம் ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுவே உங்கள் முயற்சியின் லட்சியம்.
எனினும் இப்போது வரை யாரும் அப்படி ஆகவில்லை. இப்போது உங்களுக்கு உயரும் கலை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. மெல்ல மெல்ல மேலே சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் எல்லா விதங்களிலும் சிவ ஜெயந்தியின் போது சேவை செய்வதற்கு சைகை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதன் மூலமாக இவர்களின் ஞானம் பெரியது என்று மனிதர்கள் நினைப்பார்கள். மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. முயற்சி செய்யாமல் ராஜஸ்தானியை ஸ்தாபனை செய்ய முடியாது. உயர்கிறார்கள், விழுகிறார்கள், பிறகு உயர்கிறார்கள். குழந்தைகளுக்கு ஏதாவது புயல் வருகிறது. முக்கியமானது நினைவின் விஷயம். நினைவால்தான் சதோ பிரதானமாக மாற வேண்டும். ஞானம் எளிதாக இருக்கிறது. குழந்தைகள் மிக மிக இனியவராக மாற வேண்டும். குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. இவர்கள் எவ்வளவு இனியவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. மாணவர்கள், நமக்கு இதுதான் குறிக்கோள். பாடம் கற்பிப்பவர் பகவான். நல்லது. இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள். குட் மார்னிங் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் ஞானத்தையும் ஆஸ்தியையும் நினைவில் வைத்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஞானமும் யோகமும் இருந்தால் சேவையில் மூழ்கி இருக்க வேண்டும். 2. சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த தேவி தேவர்களைப் போல இனியவர்கள் ஆக வேண்டும். அளவற்ற மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். ஆன்மீக டீச்சராகி ஞானத்தை தானம் செய்ய வேண்டும். வரதானம்: தேகம், சம்பந்தம் மற்றும் வசதிகளின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு தந்தைக்கு சமமாக கர்மா தீத்து ஆகுக. யார் நிமித்தமாக இருந்து டைரக்ஷன் படி குடும்பத்தை பராமரித்து ஆன்மீக சொரூபத்தில் இருப்பார்களோ, மோகத்தின் காரணத்தால் இருப்பது இல்லையோ, அவர்களுக்கு சென்று விடுங்கள் என்று இந்த கணம் ஆர்டர் கிடைத்தால் உடனே சென்று விடுவார்கள். விசில் ஊதியவுடன் யோசிப்பதிலேயே நேரம் போகக்கூடாது. அப்போது நஷ்டமோகா என்று சொல்வார்கள். எனவே தேகத்தின் சம்பந்தத்தின் வசதிகளின் பந்தனம் தன் பக்கம் இருப்பது இல்லையே என்பதை எப்போதும் தன்னிடம் சோதனை செய்யுங்கள். எங்கே பந்தனம் இருக்குமோ அங்கே கவர்ச்சி இருக்கும். எனினும் யார் சுதந்திரமாக இருப்பாரோ அவர் பாப் சமான் கர்மாதீத் நிலைக்கு அருகில் இருப்பார். ஸ்லோகன்: சிநேகம் மற்றும் ஒத்துழைப்போடு சக்தி ரூபமாகுங்கள். அப்போது ராஜஸ்தானியில் நம்பர் முன்னால் கிடைக்கும். உங்கள் சக்திசாலி மனதின் மூலமாக சகாஸ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்போது எந்த அளவு உடல், மனம், செல்வம் மற்றும் நேரத்தை ஈடுபடுத்துகிறீர்களோ அதைவிட மிக குறைந்த நேரத்தில் மனதின் சக்தி மூலமாக சேவை செய்தால் அதிக வெற்றி கிடைக்கும். இப்போது அவ்வப்போது தனக்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. தனது நேச்சரை மாற்றுவதற்கோ அல்லது குழுவில் இணைந்து செல்வதோ அல்லது சேவையில் சில நேரம் குறைந்த வெற்றியை பார்த்து மனம் உடைந்து போவதோ நடக்கிறது. இவை அனைத்தும் முடிந்துவிடும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.